ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டோம்னா, எங்கே தூக்கி ஏம்மா சந்தைக்கு போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு கிளம்பிட்டோம். இந்த வாரம் சந்தையில் வந்து நம்ம கம்மியாக தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதாவது காய் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை. தேங்காய் வாங்கணுமா? தேங்காய் வாங்கணும், காய், அப்புறமா பார்த்திங்கன்னா அது என்ன கீரை வாங்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். என்னெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிற இந்த விளாகில் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து சண்டைக்கு கிளம்பிட்டோம். கிச்சன் டூர் கேட்டிருந்தீங்க. எங்கள் கிச்சனில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். கொஞ்சமாக பாத்திரம், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படாத திங்ஸ் எடுத்து வச்சுருவோம். இந்த திங்ஸு பல வருஷமாக தேவைப்படாமல் தான் இருக்குது. இது எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. ஆனால் பாக்ஸ்லேயே தான் இருக்குது. ஏமா மேலே இருக்கிற பொருளெல்லாம் சும்மாவே தான் வச்சுருக்கிறேன். ஒரு நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்கு வச்சுருக்கிறதுன்னு தெரியலன்றிருக்கேன். எதுக்கு வச்சுருக்கிறேன்? அதெல்லாம் இதை தான் இந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போகிறாங்களா? இங்கே ஒரு அடுப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை, டீ தூள், காஃபி தூள் போடுறதுக்கு. அப்புறமா இங்கே வந்து கத்தி வச்சுருக்கோம், உப்பு, எண்ணெய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ வச்சு பஜ்ஜி இருக்காமா? பஜ்ஜி சுட்டோம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஈவினிங் வந்து பஜ்ஜி சுட்டோம். பஜ்ஜி கொஞ்சம் கோணையாக இருக்குது, அது கண்டுக்காதீங்க. இது காலையில் பார்ப்பாங்க. லெமன் சாப்பாடு செஞ்சுருக்கிறது கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு. நைட்டுக்கு வந்து நம்ம சமைக்கலாம், இதுவே போதும். கொஞ்சமாக சாப்பாடு இருக்குது. இங்கே கிரைண்டரு, இந்த மிக்சி வந்து எங்கள் அத்தையோட மிக்சி, நான் ஆட்டையை போட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காய் பூ இது பண்ணோம்ல, அந்த தேங்காய் வந்து எங்கள் பாட்டி எனக்கு பால் அரைச்சி கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்கோ. அப்புறம் என்னங்க, அவ்வளோதாங்க நம்ம வீட்டில். முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கின்னு இல்லை, காய்கறிகள் முடிந்து விட்டு. இந்த பிள்ளைங்களோட வேலையை பார்த்தீங்களா? வர இங்கே பாருங்கள், கடலை மிட்டாயை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. வறுட்டு வந்ததுக்கப்புறம் கேட்குறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் நமக்கு வெறும் அந்த பால் ஆடை மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஸு, அப்புறம் முட்டை இருக்குது. முட்டை வாங்க தேவையில்ல. காய்கறிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு. இது தக்காளி மட்டும்தான் இருக்குது. வெங்காயமும் பூண்டும் நம்ம வீட்டில் இருக்குது. அப்படிதான். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட கிச்சனு. இங்கே வந்து இந்த கேஸு ட்ரம் இருக்கு இல்லைங்களா, அது எக்ஸ்ட்ரா அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே அரிசி, இது வந்து என்னங்க ட்ரம்பு தான். எங்கள் ஊரில் கேஸ் ட்ரம்பும்பாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வந்து ஆரோ வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், எண்ணெய் அந்த மாதிரி. பாட்டி முதல்ல சந்தைக்கு வந்தால் எடுக்கிறது இந்த கத்திரிக்காய் தான். ஒரு 1/2 கிலோ வர மாதிரி எடு. வெண்டைக்காய் பாப்பா நல்லா சாப்பிடும். இந்த கத்திரிக்காய் எடுக்கலையா? ப்ளூ கலரு அது வேணாமா? காய் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வெங்காயம். இன்றைக்கி நம்ம புதுசாக காய் வாங்கியிருக்கோம். காயெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இருக்கிறது அப்படி அப்படியே போட்டுருங்க. 1 கிலோ நல்ல கிழங்க போடுங்க. நல்ல தமா போடுவாங்க. பையில நல்லா முன்னாடி காயே நனைஞ்சு போக மாட்டேங்குது. காது தேங்காய் ரேட்டு 1 கிலோ 70, 2 காய் 80, 3 காய் 100. தக்காளி எவ்வளோ? 1000 ரூபா எடுத்துகிட்டு போனோம். 500 ரூபா மிச்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். எங்க 500 ரூபா? 500 ரூபா மிச்சம் கொண்டு வந்துட்டியா? இதெல்லாம் வீடு 500 ரூபா செலவு பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் கூகுள் பே 500 ரூபாய்க்கு சில்லற இல்லை அப்படின்ட்டாங்க. கடலக்காய் 4 படி 100 ரூபா. கடலக்காய் கடைக்காரன்ட்டா இந்த படிதான் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, விலையெல்லாம் கம்மி பண்றீங்க. நாங்களும் பொழைக்க வேணாமா, நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. நம்ம ஊர்ல இது 1 படி, இந்த ஊர்ல இதுதான் 4 படி. இன்னும் வழக்கமா 4 கிலோ. 4 படி 100 ரூபாயா?
ஆனால் நல்லா இருக்கும் இவர்கிட்ட. நம்ம ஏற்கனவே மார்க்கெட்ல கடலக்காய் வாங்க நம்ம எப்படி இருந்துச்சு, உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒரு காய் 2 காய் இல்ல, மொத்த காயில ஒண்ணுமே. இதுல நல்லா இருக்கும் காய். காய் ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து கொடுங்க, வித்து விடலாம். சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி காயில் எடுத்து போய் மக்கீல. இன்னைக்கு நாங்கள் போகிறப்பவே எதுவுமே வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் பேசிட்டே போனோம். அப்புறம் அங்கே போயிட்டு அதை வாங்கி இதை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். வெங்காயம் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு வாங்கியிருக்கு. ஏங்க ஒரு கருப்பு கலர்ல தேங்காய் இருந்துச்சுங்க, அது ஒரு கிலோ 80 ரூபாயும். அது முத்துக்காய். அதுல பால் போட்டா நல்லா இருக்குமோ தேங்காய் பால்? என்ன மாதிரி மிதமாது. இந்த பழம் தாங்க மாம்பழம். இது மட்டும் நல்லா இல்ல. அப்புறம் பார்த்து இது பிள்ளைங்க ஜூஸ் போடுறதுக்கு என்ன காய் இது மறந்துருச்சுங்க. எங்க எல்லா பேரும் மறந்துருச்சு. மொசாம்பா மொசாம்பா என்ன சொல்ல, மொசாம் ஜூஸ் அப்படிம்பாங்களே, அது வேறையா? ஜூஸ் அந்த பழத்துக்கு ஒரு ஆரஞ்சு கலர் போடுறதுல அது மட்டும் எடுத்துருமா? மொளாம்பழம் சாமி, இது நல்லா இருக்கும் ஜூஸ். சரி ஓகே. இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்குன்னு கவர் பிரிச்சுட்டு காமிட்டாங்க. கடலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இது கொட்டுட்டா கீழே. அது என்ன தக்காளியா? எது ஆப்பிளுங்க, அது சின்னதா இருந்துச்சு. என்னங்க ஒரு பச்சைக்காய் கொடுத்துட்டாரு. பச்சை நல்லா இருக்கும்ல. ஆப்பிள் பாப்பாங்களுக்கு வாங்க. இது மாங்காய் நீயா பார்த்து எடுத்ததா? இதுவும் கெட்டு போயிருச்சுன்னா கடை நான் என்ன பண்றது. இந்த ஆப்பிள் சந்தையில மேல ஆப்பிள் வாங்கக்கூடாதுட்டுருக்குங்க. அது எப்படின்னா குட்டி குட்டி பழமா அந்த டேமேஜ் பழம் மாதிரி கொடுக்குறாங்க. பழம் நல்லா இருக்கு, ஆனா நொடுக்குழுந்த மாதிரி இருக்குது பழம். அந்த பழப்பழம் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை. ஆப்பிள் அப்புறம் ரம்புட்டான் வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோ. ரம்புட்டான் மட்டும் விலை குறையவே மாட்டேதுங்க. 1/4 கிலோ 100 ரூபா. 1/4 கிலோ நம்ம சந்தையில அங்கேயுமே 100 ரூபா தாங்க. 80 ரூபாய்க்கு வாங்குமா. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு மொளாம்பழம் வந்து வாங்கினோம். அப்புறம் வேர்க்கடலை நாளைக்கு காலைல வேக வச்சு உப்பு போட்டு வச்சு உட்காந்து குடிச்சு சாப்பிட வேண்டியதான். சந்தையில ஒரு ஒப்புட்டு கடை கூட இல்லைங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நானே எங்க ஆயா போய் தேடிட்டே வந்துட்டு ஒப்புட்டு கடை. ஓய் ஒரு அப்படி மட்டும் ஊறாக்கிறேன். நம்ப வேணாம், சோறு மிச்சாகி போயிடும். சரி நம்ம கார்த்தி சார் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பழத்தை நானே தான் சாப்பிட்றேன். இது வேணாம். அப்புறம் ஏமா இந்த கவர்ல உனக்கு வேணுமா? வெய்ய இப்போ ராஜனுக்கு பையி கொடுத்து கேட்டா எடுத்து கொடுத்தோம். இந்த கவர்ல கேட்டேன் கேட்டது ஏகப்பட்ட குப்பை சேர்த்து வச்சிருக்குதுங்க. ஏற்கனவே பெரிய பெரிய கவராக இருந்தா பிள்ளைங்க போட்டால் கூட அது போட்டு வச்சிடலாம் குப்பையை. இதெல்லாம் பிள்ளைங்களை போட்டு வைக்கிறியா? இல்லை, பிள்ளைங்க குப்பை போடுறாங்கல்ல, இப்படி பெருசாக இருந்தால் பேப்பர் போட்டு வச்சு. சரி அதை நீ பேஸ்கெட்ல போட்டு வைக்கலாம்ல. அது நம்பிடுச்சுன்னா சரி இதை பிக்க முடியல, நீ பிச்சு கொடுப்பாக்கலாம் முடிஞ்சா. அப்புறமா இது லெமன் வந்து இது 20 ரூபா ஒரு தட்டு. லெமன் 20 ரூபா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த கடை வைக்க போகிறேன், சந்தை. இது வந்து 1.5 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ 100 ரூபா. அம்மா எவ்வளோ 100 50 ரூபாய்மா? இது தக்காளி 1.5 கிலோ 50 ரூபா. 50 ரூபா அப்பா சொல்லிட்டேன். 1.5 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோவே 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வாங்கி 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோமா. உங்கள் செவ்வாய் புதன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2 நாள் ஆச்சா? சரி சரி. அப்புறம் இந்த காய் என் பையன் நான் இந்த காய் வாங்கிடுவாங்க. இது வந்து 2 வாங்கலாம் நினைச்சேன். இந்த பிள்ளைங்க திங்க மாட்டேங்க. நல்லா தான் சாப்பிட்றாங்க, நீ வாங்க வேண்டியதானே. அப்புறம் கொத்தமல்லி. இதெல்லாம் சிரிக்கிறையா? சிரிக்கிற என்ன சிரிக்கிற? அந்த கீரை சிரிக்கீரை. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை. மத்து இருக்குதுல்ல, மணத்தக்காளி. இந்த கருவேப்பிலை ஏங்க எங்க அது ஏங்க கொட்டுது கருவேப்பிலை? நாட்டு கருவேப்பிலை. இது ஏங்க இந்த கருவேப்பிலை எப்படி இருக்கு? ஊசி ஊசியா? நாட்டு கருவேப்பிலை அப்படிதான் இருக்கும். காய் நாட்டு கருவேப்பிலன்ட்டு வாங்கிச்சுட்ட அப்படியா? முள்ளு முள்ளா இருக்கு கருவேப்பிலை தானே இது? நாட்டு கருவேப்பிலை கண்ணு இப்படிதான் இருக்கு, பொண்ணு பொண்ணு. இன்னைக்குதான் இந்த கருவேப்பிலையை நான் தடவை பார்க்குறேன். இந்த மாதிரி நான் ஏதோ கீரை நினச்சா ஒரு கருவேப்பிலை அப்படின்னாரு. கருவேப்பிலை. அப்புறம் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் கொட்டலாம். இங்கேம்மா கொட்டா கொட்டு இப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சு எடுத்துட்டு போயிடலாம்.
கிச்சனில் இடம் பற்ற மாட்டேங்குது, அதனால தான் இன்னைக்கு காலில் கொட்டிட்டோம். இன்னும் இவ்வளோ காய் இருக்கு. என்ன கறி? கீரை வாங்கலையா? எந்த காய் எடுத்தாலும் 40 ரூபா 50 ரூபா தான் எடுத்துக்கோங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இப்படி வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின கடையிலங்க எல்லா காயும் ஃப்ரெஷ். இந்த காய் எல்லாமே காய் அப்பதான் பழப்பலான்னு இருந்துச்சு. அப்படியே மூட்டையில இருந்து எடுத்து கொட்டிட்டே இருந்தாங்க. நாங்க அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். பாரு அவுத்துட்டும் பாருங்க. இந்த முள்ளங்கி வந்து ரித்திகாக்காக வாங்கியிருக்கோம். ரித்திகாவுக்கு முள்ளங்கியும் பாலக்கீரையும் ரொம்ப பிடிக்கும். சோபிக்கு கீரை வகை, இந்த மணத்தக்காளி கீரைலாம் சோபி சாப்பிடும். அப்புறமா ஜூஸ் போடுறதுக்கு, சோபிக்கு ஜூஸ் போடுறதுக்காக பீட்ரூட் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். கேரட் 1 கிலோ, பீன்ஸ் 1/4 கிலோ, அப்புறம் சோபிக்காவுக்கு பிடிச்ச வெண்டைக்காய், எங்க பாட்டிக்கு பிடிச்ச கத்திரிக்காய். இப்போ பாட்டி முதல்ல போனோன்னு எடுத்து கத்திரிக்காய் தாங்க எடுக்குது. எதுக்குமா எடுத்த நீ கத்திரிக்காய்? முதல்ல கத்திரிக்காய் இரும்பு சத்து. இன்னொரு ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க கண்ணே, இதுதாம்மா இரும்பு சத்து, இது எடுமா அவங்களே எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த அவரைக்காய் பாருங்க, இதுதான் எங்க ஊர் அவரைக்காய் இல்லைங்க. சப்ப சப்பையா இருக்கணும் அந்த அவரைக்காய் இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிற அவரைக்காய், அது நாட்டு அவரைக்காய். அப்புறம் இது கோசாக்காய், கோசக்காய், இது கோவக்காய். கோவக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த தடவை நம்ம வீட்டு புதுசா வந்திருக்கிறது இவர் தான். சௌ 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 பார்த்தா அந்த படம் தான் அப்புறம் விடுதலை படத்துல சௌ குழம்பு அதுதான் வந்து ஞாபகம் வருது. அப்புறம் இஞ்சி வந்து 1/4 கிலோ 30 ரூபா, 1/4 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் முட்டைக்கோஸ் வந்து இது வந்து சும்மா வாங்கியாச்சு. இது 10 ரூபா நினைக்கிறேம்மா, 10 ரூபா தானே, கம்மி. சும்மா ஒரு பொருளுக்கு மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா 1 கம்மா, அது எவ்வளவு கிலோ வாங்கினேன்? 3 காய் 100 ரூபா தான். 3 காய் 120. 3 காய் 120. 3 காய் 120. எவ்வளவு? ஒரு காய் 40 ரூபா. 40 ரூபா. 40 ரூபா பரவாயில்ல, சரிம்மா. 40 ரூபா தான் கம்மி தான். காய் பெரிய காய் இருக்கு. அந்த காய் பார்த்து பரவாயில்ல. அவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா நாங்க சந்தையில வாங்கிட்டு வந்த பொருட்கள். இதை வந்து நாங்க ஒரு வாரத்தில் தின்னு தீர்க்க வேண்டும், தீர்த்தே ஆக வேண்டும். இல்லை என்றாமா ஒரு காய் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கணும். என் காய் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த 4 வெண்டைக்காய் இன்னைக்கு குழம்பு வைப்பாங்க, திரும்ப 4 வெண்டைக்காய் அடுத்த வாரம் தான் எடுக்கிறாங்க. சாம்பார் வச்சு டெய்லியும். படத்துல இந்த குழல் போட்டு வச்சிடலாம். தக்காளில கட்டி வச்சிட்டியா? தக்காளி எடுத்துக்கோங்க. கீரைலாம் பிச்சிடலாமா? இதெல்லாம் இந்த பாக்ஸ் எடுத்து வந்து அதில் போட்டு வச்சிடலாம். தேங்காய் போட்டலாமா? பாக்ஸால் எடுத்துட்டா? சரி, நானும் வரேன். போயிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தது வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வர்றப்ப எதுக்கு சொல்லி சண்டை வாங்கிட்டு வரீங்க? இந்த இங்கே ஒரு அடுத்த நாடகம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். எங்கள் ஆயா வந்தது 2 பேருக்கு அழ வச்சுட்டாங்க. செஞ்சாதே ஏமாத்தி விடலாம்னு பார்க்குறீங்க, செய்யுங்க. ஏன் பாப்பா கருவேப்பிலை எடுத்துட்டீங்க? இதெல்லாம் நான் அப்படியே அரிஞ்சு போடணுமா? ஆமாம், அது பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். பொறுக்குங்க, 6 மணி பொறுக்குவாங்கன்னு பார்க்கணும். சரி, நான் அப்படியே மணத்தக்காளி கீரை பிச்சு வைக்கிறேன். இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, இதோட அறுத்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி போட வேண்டியதான். அது அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் பிஞ்சா இருந்துச்சுன்னா, தண்டு பிஞ்சா இருக்குன்னா பொடி பொடியாக கட் பண்ணிடலாமா? அது அப்படியே அப்படியே கட் பண்ணிக்கலாமா? சோபி கதவு சார், சோபி கொசு வரும் உங்களுக்கு. இது அப்படியே வச்சிடலாம் சார், இது வெட்டி வச்சிருக்கேன். பிச்சு பிச்சு வைக்கலாம், வெட்டி கவரில் போட்டு வச்சிடலாம். இதோட வெட்டினு தெரியாது. சரி, ஓகே, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏமா இதை ஏமா பிரிச்ச? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இந்த காய்கறிலமா ஒப்புட்டு கடையே இல்லைம்மா. ஆயாவை கேளுங்க, வேணாம். போட்டுக்கிட்டா இதெல்லாம் முத்து போட்டு சோபி இங்க பாரு, உனக்காக 1.5 கிலோ பீட்ரூட். இவங்க வேற முடிவு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்கன்ட்டு வாக்குது. கொண்டு போமா, வாங்க போலாம். 2 கிலோ ஃப்ரிட்ஜே காலிங்க, ஒண்ணுமே இல்லைங்க. காய்கறியே சுத்தம் முடிஞ்சிருச்சு. ஏங்க அந்த பீரோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுறப்ப? இந்த ஃப்ரிட்ஜ் வித்துடலாம். இப்போ வச்சிருக்கிற இது நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை விற்று அப்படியே வச்சுட்டு இருக்கோம்.
கருவேப்பிலை சாப்பிட்டியா? ஆயா கொடுத்தாங்களா? நானே எடுத்துட்டேன். எங்க ஆயா குடிச்சுன்னா நிறைய கொடுத்துருவாங்க. டபுள் எடுத்து ஒன்று வாயில் போட்டு மா கருவேப்பிலை வேணுமா சாப்பிட்றதுக்கு? நிறைய டஸ்ட்பின்ல போட்டாங்க. நான் கருவேப்பிலை அதை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் வரக்கும்போது நான் ஜூஸ் போட்டு வச்சாங்க. என்ன ஜூஸா? கருவேப்பிலை ஜூஸா? இல்லை மிளகாமலை ஜூஸ். ரித்திகா இங்க வாமா, கொஞ்சம் இதை தூக்கிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஃப்ரூட்ஸ் இங்கே வச்சிருமா, கிச்சன்ல வச்சுட்டா இங்க வைக்கிட்டா? அங்கேயே வச்சு இங்கே நீ அயன் பண்ணுவில்லங்க. மண் தக்காளி போட்டு